ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்த உடனேயே சாப்பிட தோன்ற மாதிரி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மெத்தடில் பண்ணால் சாதத்தோட ரொம்பவே அருமையாக இருக்கும், சப்பாத்தியோடையும் நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது முதல்ல நம்ம குழம்புக்கு தேவையான வெண்டைக்காயை நல்லா கழுவி ஒரு காட்டன் துணி வச்சு ஈரத்தெல்லாம் ஒத்தி எடுத்த பிறகு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ முதல்ல இந்த வெண்டைக்காயை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்க அந்த வழவழப்பு தன்மையெல்லாம் போகும். இப்போ இந்த வெண்டைக்காயோட நான் ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா புளிக்குழம்புங்கிறனால பூண்டு ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது ஓரளவுக்கு வதங்கி இருக்குது. இந்த வெண்டைக்காயில் கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கிட்டோம்னா அதுக்கு குழம்புல சேர்க்கும் போது வெண்டைக்காயில் நல்லா உப்பு பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வளவளப்பெல்லாம் இல்லாமல் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸோ இப்போது அதே கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம இந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்காக முதல்ல ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு நம்ம அரைச்சிட போகிறோம். வெண்டைக்காயோட வதக்குனதை அப்படியே முழுசாகவே நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே ஒரு தக்காளி நான் இதில் சும்மா 4 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளியும் நல்லா ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிற வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி இருக்கு. இதில் கொஞ்சமாக தேங்காய் சில் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறேன். ஸோ இப்போது இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் தாளிப்புக்காக ஒரு 5-6 சின்ன வெங்காயம் 1-2 கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுமே இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், இந்த குழம்புக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை இந்த ஆயிலில் ஒரு 1 மினிட் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 1 மினிட் போதும். இப்போ நான் கொஞ்சமாக புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணி இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ ஜாரில் இருக்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இது குழம்பு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நமக்கு கிரேவி எந்த அளவு வேணும்னு பார்த்து நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் பூண்டு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெண்டைக்காய் நமக்கு வேகணும். ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நல்லாவே சூப்பராக ரெடியாக இருக்குது. வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு.
இப்போ நான் கடைசியாக கொஞ்சம் வெந்தயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதோட நான் சேர்த்துக்கிறேன். நம்ம வெந்தயம் தாளிப்பில் சேர்த்துருந்தாலும் கடைசியாக இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணதை சேர்க்கும்போது ரொம்பவே சுவையாகவும் மணமாகவும் இருக்கும் புளிக்குழம்பு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதிகமாக சேர்த்தா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே அருமையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக தயாராகிருக்கு. இதை சூடான சாதத்தோடு பரிமாறினீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.